ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல, லைட்டாக வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் சேர்த்துங்க. 2 கப்பு வெல்லத்துக்கு அதே கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம வெல்லத்தை சுட தண்ணியில் காய்ச்சி வச்ச தண்ணி எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. மறுபடியும் கட்டியான பிறகு மறுபடியும் அந்த தண்ணி எடுத்து இது கூட சேர்த்து மறுபடியும் கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால அது உள்ளே அந்த கட்டி கட்டியாக இருக்குதுல்ல, அது எல்லாமே கரைஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அல்வா ரெடி பண்ணுறோம். இது வெளியில் போய் நம்ம ஸ்வீட்லாம் வாங்க வேண்டிய வேலையே கிடையாது. இதை நம்ம வீட்டிலே சும்மா ஒரு 3 ஐட்டத்தை வச்சு சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.